அன்புள்ள முருகு தமிழ் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். இன்று 1/5/2024 சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. அஷ்டமி திதி பின்னிரவு 4:01 வரை, பின்பு தேய்பிறை நவமி. திருவோண நட்சத்திரம் பின்னிரவு 3:11 வரை, பின்பு அவிட்ட நட்சத்திரம். சித்த யோகம் பின்னிரவு 3:11 வரை, பின்பு பிரபாலிஷ்ட யோகம். அஷ்டமி என்பதால் கால பைரவர் வழிபாடு மிக மிக நல்லது. சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது உத்தமம். குரு பகவான் இன்று திருக்கணித சித்தாந்தப்படி பகல் 1 மணிக்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறுதலாகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி மாலை 5:21 மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறுதலாகிறார். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, சுப வரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த 2 நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் விலகி மன அமைதி ஏற்படும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலைப்படு சற்று கூடுதலாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் மன நிம்மதி குறைவு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கடக ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான அனுகூலங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சிம்ம ராசி நேயர்களே, எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலை எடுக்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில ஆதரவான செயல்கள், ஆதரவான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு கூடுதலாக இருந்தாலும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தேவையற்ற அலைச்சல்கள் இருந்தாலும் எதையும் சமாளிப்பீர்கள். தனுசு ராசி நேயர்களே, கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் செயல்களில் ஒரு சிறப்பான ஒரு நிலை இருந்து அதன் மூலமாக மற்றவர்களுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கும்ப ராசி நேயர்களே, பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் யோசித்து செயல்பட்டால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். மீன ராசி நேயர்களே, எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் இன்றைய நாளில் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடைவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவர்கள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். முனைவர் முருகு பாலமுருகன், 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7201 63001 9383 763001.